வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சம்பந்தக்குடி சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். சம்பந்தக்குடியை நினைத்த போது அஸ்மாவின் ஈரக்குலையில் இருந்து குமட்டி கொண்டு புறப்பட்ட எச்சிலை காரி தெருவில் துப்பினாள். ஒரு லோகத்திலையும் இப்படி பார்க்கலாமா? தோ! மறுபடியும் துப்பினாள். என்ன மைனி, ஒரு மாதிரியா வரையோ? யாருட்ட உள்ள கோபமாக்கும்? எதிர் வீட்டு ஆத்துனாச்சி பெத்தா விஷயம் சேகரிக்கும் ஆவலில் வாசலின் விளிம்புக்கு வந்தாள். எனக்கு மூத்தம் அவளை கெட்டி கொடுத்த சம்பந்தக்குடி சீர நினைச்சுதான். 7 வருஷம் ஆச்சு, துக்கைகளுக்கு ஒரு நிறவு வேண்டாமா? தூ! துப்பிக்கொண்டேதான் அஸ்மா தொடர்ந்து சொன்னாள். இங்க யாராவது மோளம்னாலும் அவளுட்ட சொல்லணுமாம். அவளுக்கு அனுமதி கிடைச்சதுக்கு பிறகுதான் இங்க உள்ள ஆளுவ மோழணுமாம். புள்ளைய கெட்டி கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன அடிமை சாசனமா எழுதி கொடுக்க முடியும்? 7 வருஷமா இந்த நாயிலிட்ட நாய் படாத பாடுபடுதோம். ஆத்துணாச்சி பெத்தாவுக்கு ஒரு எழவும் புரியவில்லை. அஸ்மாவின் பேச்சில் இருந்து பிரச்சனை தொடங்கியதன் சாராம்சத்தை சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. துளைத்து துளைத்து கேள்வி கேட்டால் தெரிந்து கொள்ள முடியும்தான். ஆனாலும் அஸ்மாவே இப்படி இப்படி விஷயம் என்பதை சொல்லிவிட்டால் ஆத்துனாச்சி பெத்தாவுக்கு கேட்டுக்கொண்டிருக்க கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். 3வது பிரசவத்திற்கு மகளை சாயங்காலம்தான் ஆஸ்பத்திரிக்கு கார் பிடித்து கூட்டிக் கொண்டு போனாள். 1 மணி நேரத்தில் திரும்பி வந்து நடையில் கால் வைக்கும் முன்னால் காரி துப்பிக்கொண்டே புழு புழுக்கிறாள். எரணம் கெட்டதுவோ, அதுகளுக்கு வந்திருக்கிற வரிசை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான். ஆத்தினாச்சி பெத்தா அஸ்மாவை கையாள தெரியாமல் திணறினாள். இவளின் கேள்விகளுக்கு அஸ்மாவின் பதில் வேண்டும். சரியான பதில்கள் கிடைத்துவிட்டால் 5-6 வீடுகளுக்கு போகலாம். சுசினோ பணியாரமோ அச்சப்பமோ கூடவே சாயாவும் வரும். குடித்து கொண்டே பேச பேச வாய் பொளந்து கோழை வடிய கேட்பவர்களை 5-6 வீடுகளில் பார்த்து விடலாம். ஆவலோடு அஸ்மாவிடம் முதல் கேள்வியை வைத்தாள். உனக்கு மொவ எப்படி இருக்கா? சும்மாதான் இருக்கா. நாளைக்கு காலையில பெறுவான்னு டாக்டர் சொன்னா. நான் சீல துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். சாயங்காலமே வலி ஆரம்பிச்சுதானே கூட்டிட்டு போனியோ? அதான் மைனி, வலி ஆரம்பிச்ச உடனே வந்துடுங்கன்னு தான் சொல்லி இருந்தா. அதனாலதான் நானும் சடார்னு கூட்டிட்டு போனேன். அந்த எரப்பாளி மூலியோ ஆஸ்பத்திரியில வந்து நிலைய அழிஞ்சு நிக்காளுவோ. எனக்கே சம்பந்தக்காரி சொல்றாட, வலி எடுத்த உடனே முதல்ல எனக்கு ஆள் சொல்லி விட்டுருக்கணும்னு. சம்பந்த குடின்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. எல்லாம் உங்க இஷ்டம் தானே. இவ என்ன டாக்டரா மைனி, இவள்கிட்ட சொல்ல? ஒரு நியாயத்தை சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆத்துனாச்சி பெத்தா ஆமாம் போட தொடங்கினாள். உனக்கு மருமவ மேல பாசம்னா முதல்லயே வந்து நிக்கணும். புள்ளைய கூட்டிட்டு வந்து 3 மாசமாச்சு. ஒரு நாள் இந்த நடையில வந்து பார்த்திருப்பாளா? அவளுக்கு கோழியத்து ரொட்டி சுட்டு கொடுக்கலாம். வெக்கம் இல்லாம சொல்லுதா பாத்துக்கங்க. நெல்ஸ்மாரெல்லாம் அவளை பார்த்து சிரிக்காளுவ. ஆம்பளை பிள்ளைக்கு மானா அவளுக்கு படைச்சவன் 2 கொம்பையா கொடுத்துட்டான். பண்ணிக்கு பிறந்தவளுவா விளங்க மாட்டாளுவ மைனி. உனக்கு மருமகன் லெட்டர் என்னமாம் போட்டாரா? ஆத்தினாச்சி பெத்தா கேள்வி கேட்டாள். அந்த இழவை ஏன் கேக்கியோ? எல்லாம் தலை எழுத்து. மாக்கு பணத்தை அனுப்பி பொண்டாட்டிக்கு கொடுக்க சொல்லுவாரு. அவ எல்லாத்தையும் பொக்கையில போட்டு ஏப்பம் விட்டுட்டு கிடக்கா. யார்கிட்ட போய் அழுதுக்கு? நேரத்தை போடும் மைனி. எனக்கு 2ஆமத்தம் அவளாக்கும் காவலுக்கு இருக்கா. அவ மாமியார அதுக்கு மேல. அஸ்மா கதவை திறந்து உடுதுணி எடுத்துக்கொண்டு கதவை பூட்டி மீண்டும் வாசலுக்கு வந்தபோது ஆத்துனாச்சி பெத்தா தெருவில் 4வது வீடு தாண்டி போய்க் கொண்டிருந்தாள். அஸ்மா 7 மணி பஸ்ஸை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது சம்பந்தக்காரி குடும்பம் யாரும் இல்லை. உனக்கு மாமியார் போயிட்டாளா? ஆபரேஷன் தியேட்டர்ல கூட்டிட்டு போனதும் நீ காரை அனுப்பி விடணுமாம், ஜெரினா கிண்டலாக சொன்னாள். ஆமா, அவ வாப்பாக்க முதல்ல இங்க கிடக்கு காரை அனுப்பதுக்கு. காரை அனுப்பலன்னா பிளேன் அனுப்பு, 2வது மகள் பானு சிரித்து கொண்டே சொன்னாள். பேரன் பேத்திகள் எல்லாம் வராண்டாவில் விளையாடி கொண்டிருந்தனர். மொய்து சாஹிபு சாப்பாடு வாங்கி கொண்டு ஒவ்வொரு படியிலும் நின்று நின்று மெல்ல நடந்து வந்தார். தளர்ந்து போன சரீரம் 7 ஆண்டுகளுக்கு முன் ஜெரினாவின் கல்யாணம் நடப்பது வரை கம்பீரமாக இருந்த உடம்பு, ஒரு குஸ்தி பயில்வானுக்கு நிகரான சரீரம் இன்று கூன் விழுந்து கிடந்தது. எல்லாம் 3 பொட்ட பிள்ளைகளை பெத்து போட்டதால் வந்த வினை. மொய்து சாஹிபு மிக கடுமையான உழைப்பாளி. சைக்கிளில் ஜவுளி கட்டி கொண்டு போய் விற்பவர். 4 நாள் 5 நாள் அப்படியே போய்விடுவார்.
ஏதோ ஒரு ஊரில் தூங்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாடோடி வாழ்க்கைதான். அவரின் கடுமையான உழைப்பில் சொந்த வீடு ஒன்று உருவானது. சில ஆண்டுகள் ஓடிப்போனது. 2 கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டார். இன்னும் சில நிலபுலன்களின் சேர்க்கை. மூத்த மகள் ஜெரினாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தார்கள். அரேபியா மாப்பிள்ளை. அஸ்மாவுக்கு பிடித்து போய்விட்டது. அந்த அரேபியா மாப்பிள்ளைக்கே மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது அஸ்மாவின் தவமாக இருந்தது. பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட்ட போது மொய்து சாஹிபு துணிந்து விட்டார். என்ன விலையானாலும் அரேபியா மாப்பிள்ளையை அமுக்கிவிட வேண்டும். ஜெரினாவின் கழுத்தில் பரிச மணி மாலை விழுந்தபோது மொய்து சாஹிபின் கடுமையான உழைப்பில் உருவான அந்த 2 கடைகளுக்கும் கால் முளைத்து விட்டது. அன்றுதான் அவரின் உடம்பில் க்ஷீணம் விழுந்தது. அப்பா வந்தாச்சு. வராண்டாவில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்த பேரன் பேத்திகள் எல்லாம் மொத்தமாக கூடினார்கள். மொய்து சாஹிபு சாப்பாடு பொட்டலத்தோடு ஆஸ்பத்திரி அறையில் வந்து, படைச்சவனே என அமர்ந்தார். ஜெரினா ஒரு கழித்து படுத்து கிடந்தாள். வாப்பாவை பார்க்க அவளுக்கு பாவமாக இருந்தது. அஸ்மா பொட்டலங்களை வாங்கி கொண்டு பானுவிடம் கொடுத்தபடி, புள்ளங்களுக்கு கொடலா? கேட்டியலா? காரு ரெடி பண்ணி வைங்கோ, உங்க சம்பந்தக்காரிக்கு அனுப்பணும். எலிசபெத் ராணி கரெக்டா வருவாளாம். ஒரு நர்ஸ் உள்ளே வேகமாக வந்தாள். டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை நீட்டினாள். மொய்து சாஹிபு மறுபடியும் மெல்ல மெல்ல படி இறங்கினார். பானு வெளியே வந்து படி இறங்கி போகும் வாப்பாவை பாவமாய் பார்த்து கொண்டே உள்ளே வந்து அக்காளிடம் சொன்னாள். ஏன் புள்ளா, உனக்கு குழந்த மாதிரி எவனையாவது வர சொல்லி உடப்படாதா? பாப்பாவுக்கு ஏறையும் இறங்கையும் கழியாதுல்லா? ஜெரினா பதில் ஒன்றும் சொல்லவில்லை. வராண்டாவில் ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் மெல்ல மெல்ல நடந்தாள். அருகில் ஆதரவாய் அவள் புருஷன். ஜெரினாவின் அறையை 2-3 தடவை அங்கேயும் இங்கேயுமாக கடந்து போனார்கள். மறுபடியும் கடந்து போகும்போது ஜன்னல் வழியாக பார்ப்பதற்காக பார்வையை தீட்டி வைத்து கொண்டிருந்தாள். 4வது முறை நடந்து போகும்போது அந்த பெண்ணின் தோளில் அவள் புருஷனின் கரம் இருந்தது. ஜெரினாவுக்குள் அந்த நினைவு பளிச்சென்று மின்னியது. அவளின் தோளில் கை வைத்தபடி சலீம் மெல்ல அவளை நடத்தி கூட்டி போகிறான். கண்களில் சிறு துளியாய் கண்ணீர் திரண்டது. ஜெரினா மொத்தமாக முகத்தை துடைப்பதைப் போல கண்களை துடைத்து கொண்டாள். கல்யாணம் முடிந்த 40வது நாள் கதவுக்கு பின்னால் கண்ணீரோடு நின்ற ஜெரினாவின் கண்ணீரை கூட துடைக்க முடியாதவனாய் சலீம் அரேபியாவுக்கு புறப்பட்டு போனான். 20 நாட்களுக்கு பிறகு கடிதம் வந்தது. சுக செய்திகளுக்கு பிறகு அம்மாவின் சொல் கேட்டு நடக்க வேண்டும் என சலீமின் ஆணை. அவள் உண்டானதை உணர்ந்தபோது அவளின் அகம் சலீமின் முகத்தை தேடியது. கடிதம் கொண்டு போனது ஜெரினா கருவுற்று இருக்கும் செய்தியை. ஜெரினாவுக்கு சலீமின் முகம் காணும் ஆவல் அதிகரித்து கொண்டே போனது. அவன் அணைப்புக்கிடையே சிக்கி கிடந்ததும் அந்த அணைப்பின் கதகதப்பும் அவள் நினைவில் வந்து முள்ளாய் குத்தியது. தொழுகை பாயில் நீண்ட துவாக்களும் சூறாக்களும் என நீண்டு கொண்டே போயின. இரவுகளும் அப்படித்தான். வெவ்வேறு வடிவமாக மாறி வந்த ஜெரீனாவின் உப்பிய வயிறை சலீம் பார்த்ததில்லை. அவளின் அடி வயிற்றில் எழுந்த சிசுவின் துடிப்பை அவன் கரம் தொடுதல் மூலம் உணர்ந்ததில்லை. தனது உப்பிய வயிறையும் தனது தாய்மை நிரம்பிய முகத்தையும் அவன் காண வேண்டும் என்பதெல்லாம் அவள் உள் விருப்பங்களாக இருந்தன. 2 வருடங்களுக்கு பிறகு சலீம் ஊருக்கு வந்தபோது அவனை கண்டு மிரள மிரள விழிக்கும் 1 வயது தாண்டிய ஒரு ஆண்மகன். எல்லோரும் சொல்லிக் கொடுத்தார்கள், இதுதான் வாப்பா. குழந்தை அழுது கொண்டு ஜெரினாவிடம் ஓடியது. 10 தினங்களுக்கு பிறகுதான் சலீமை அவள் மகன் வாப்பா என்று முழுமையாக ஒத்துக்கொண்டு ஒட்டி கொண்டான். வெந்து வெந்து நீரி சாம்பலாய் கிடந்த உணர்வுகள் ஜெரினாவுக்கு உயிரூட்டப்பட்டது போலத்தான் இருந்தது. 2 வருடங்களுக்கு முன்னால் பூ சூடிய கூந்தல் அவன் வருகைக்கு பிறகு பூ மீண்டும் கூந்தலில் ஏறி இருக்கிறது. பூவின் வாசம் அவன் நாசிக்கு இன்னும் 2 மாதங்களுக்குத்தான். அவனின் இந்த வாழ்க்கை விசித்திரமாக தெரிந்தது. இந்த 2 மாதங்களுக்குள் கிடைத்தவரை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற தீவிரம் சலீமுக்கு நிறையவே இருந்தது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு முக்கியமானதாக இருந்தன. ஒவ்வொரு உடைகளாக மகனுக்கு போட்டு பார்த்தான். மடியில் தூக்கி வைத்து கொண்டான். மார்பில் கிடத்தி கொண்டான். மகனை டாக்டர் ஆக்கணும் ஜெரினாவிடம் சொல்லி சிரித்து கொண்டான். லே, நீ அவனிட்ட ரொம்ப கொஞ்சாத. மாவை ஆச்சரியமாக பார்த்தான். ஆமல, நீ பாட்டுக்கு இன்னும் 30-40 நாள்ல போவ.
அப்புறம் நாங்கெல்லாம் பார்க்கணும். சலீம் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான். பட்டென்று சொன்னான், நான் போவல. எனக்கு இந்த பொழப்பு வேண்டாம். நான் இங்க ஏதாவது பண்ண போறேன். உம்மாவின் தலையில் இடி விழுந்து விட்டது. ஜெரினாவை முறைத்தாள். அவள் சொல்லித்தான் இவன் பேசுவதாக நினைத்து கொண்டாள். அடி வயிறு பற்றி எரிந்து ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அடக்கி கொண்டு ஆலோசித்தாள். சலீம் புறப்படும் போது மகன் சத்தம் போட்டு அழுதான். சலீமின் கண்கள் கலங்கின. கதவுக்கு பின்னால் வழக்கம் போல் ஜெரினா. அவள் கண்களில் வழிந்த நீர் அவள் சரீரத்தின் கனலை சாம்பலாக்கி கொண்டிருந்தது. ஜெரினா இரண்டாவது குழந்தை உண்டாகி இருந்தாள். முதல் குழந்தைக்கு நிறைய சம்பிரதாயங்களை செய்து மொய்து சாஹிபு ஒடிந்தே போய்விட்டார். சம்பந்தக்காரி அடுக்கிக் கொண்டே போனாள். குழந்தைக்கு போடும் தங்க ஆபரணங்களை பற்றி. அதற்கு முன்னால் ஜெரினா உண்டான நேரத்தில் 3 மாச பலகாரம், 5 மாச பலகாரம், 7 மாச பலகாரம், 9 மாச பலகாரம் என குத்து போனையிலும் வாளியிலுமாக சுமந்து சுமந்து மொய்து சாஹிபு சுத்தமாகி போனார். அதன் பிறகுதான் நகைகளின் பட்டியலை சம்பந்தக்காரி சொன்னது. பழைய கதைகளை ஆலோசித்துக் கொண்டே அஸ்மாவிடம் சொன்னார். பிள்ளை கொஞ்சம் மாபிடிச்சு வை. விளவுகாரிட்ட சொல்லி முறுக்கு சுத்தணும். ஆமா, முறுக்க கொடுத்த உம்மம் அவளா திங்க. அங்க உள்ள ஹபூசிதா இடிச்சு இடிச்சு சீனி போட்டு நல்லா முழுங்குவா. ஆனாலும் அஸ்மா பிடித்து எல்லா வேலைகளையும் மளமளவென முடித்து விட்டாள். கார் பிடித்து பலகாரங்களை கொண்டு போய் கொடுத்துவிட்டு இரண்டாவது பிரசவத்திற்காக மகளை அழைத்து வந்தார். முதல் பிரசவத்தை போல ஜெரினாவுக்கு அவ்வளவாக பயம் இல்லை. பெண் குழந்தை பிறந்தது. சலீமுக்கு 3 நாட்களுக்கு பிறகுதான் தகவல் போனது. 2வது குழந்தை பிறந்த அன்றும் சம்பந்தக்காரி நிறைய சல்லியம் காட்டினாள். என்ன நீங்கோ இருக்கதுக்கு நல்ல சேர் கொண்டு போடப்படாதா? எனக்கு தங்கச்சி மொவ வந்தாளே, ஒரு கப்பு ஹார்லிக்ஸ் கலக்கி கொடுத்தியாளா? வள்ள விளை மாமிக்கு கோபமாய் வந்தது. சம்பந்தக்காரி போனதும் கொட்டி தீர்த்தாள். வலிச்சம் காட்டி அபிநயமாய் பேசினாள். பிள்ளா ஜெரினா, இந்த இளவிட்ட எப்படியெல்லா காலந்தள்ள? அவளுக்கு கெப்பர் மயிறு. ஹார்லிக்ஸ் இல்லைன்னா கிடக்க மாட்டா. சேறு கொண்டு போட்டியா? பெரிய அபுலியா? அம்மாக்கா மாப்பிள்ளைக்கு சக்கரம்னு நினைச்சிருக்காளோ? காக்கா உன்னை அரைச்சு குடிப்பாளுவோ? நீங்கள் ஊருக்கு வர வேண்டும். எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குது. மகள் உங்களைப் போலவே இருக்கிறாள். மகனும் அடிக்கடி வாப்பா எப்போ வரும் என நச்சரிக்கிறான். இப்படியான செய்திகளோடு ஜெரினா கடிதம் அனுப்பினாள். எனக்கும் உன்னையும் குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இல்லையா? நான் எவ்வளவு வேதனையோடு இங்க நாட்களை நகர்த்துகிறேன் என்பது உனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் இருந்துவிட்டு முடித்து கொண்டு ஊர் வருவேன். இப்படியான செய்திகளோடு கடிதம் சலீமிடமிருந்து வந்தது. சலீமின் 2வது வருகை 3 வருடங்களுக்கு பிறகுதான் நிகழ்ந்தது. விமான தாவாளத்தில் மகனும் மகளும் சலீமின் கண்களில் நீர் பொட்டி தெரித்தது. சலீமுக்கு 2 குழந்தைகளும் வானத்தில் இருந்து கிடைத்தது போலத்தான். குழந்தைகளின் அன்றாட வளர்ச்சியை அவன் அறிந்திருக்கவில்லை. குடும்பத்தில் எல்லோரும் கூடியிருந்தார்கள். எல்லோரையும் தாண்டி கண்கள் கதவுக்கு பின்னால் நிலைத்தன. சுகமாயிருக்கியலா? இமைகள் உயர்ந்து தாழ்ந்து பேசின. கடகடவென உருண்ட 5-6 துளி கண்ணீர் கதவுக்கு பின்னால் மறைந்து கொண்டு சேலை தலைப்பில் துடைத்து கொண்டாள். எல்லோரும் போன பிறகு சலீமின் உம்மா கேட்டாள், எத்தனை மாசம் லீவு மோனே? சலீம் பதில் சொல்லவில்லை. உள்ளே ஜெரினாவை தேடினான். அவள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்டியில் மடக்கி வைத்திருந்த சலீமுக்கு பிடித்தமான அந்த கலர் சேலையை கட்டியிருந்தாள். கூந்தலில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு குண்டு மல்லிப்பூவின் குடியேற்றம். மறுநாள் 1-2 உறவினர்கள் வந்து போனார்கள். போகும்போது எல்லோர் கைகளிலும் ஒரு வெளிநாட்டு பொருள். எல்லோரும் மறக்காமல் கேட்ட ஒரு கேள்வி, இனி எப்ப போகணும்? மகனின் பள்ளிக்கூட புத்தகங்களை பார்த்தான். ஒட்டி கொண்டிருந்த மகள் விலகவே இல்லை. மகன் நிறைய பேசினான். சலீமின் காதுகள் குளுமையாகிக் கொண்டிருந்தன. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் எப்படி வளர்ந்தார்கள்? நவுழ படித்து எழும்பி நிற்க படித்து நடக்க படித்து அது அவனுக்கு தெரியவே இல்லை. 5 வருடம் ஆகிறது. இந்த 5 வருடத்தில் ஜெரினாவோடு சேர்ந்திருந்த நாட்கள் 100க்கும் குறைவே. 3 மாதங்களுக்கு பிறகு சலீம் மீண்டும் பயணம் புறப்பட்டான். இங்கே என்ன செய்வது என்ற கேள்வி அவன் இதயத்திற்குள் எழுந்திருக்க வேண்டும். ஏதாவது செய்தாலும் மாதம் 10,000 ரூபாய் கிடைக்குமா? யார்ட்லி பவுடரும் அத்தரும் ரேடோ வாட்சியும் வருமா?
அரேபியாக்காரன் என்ற கௌரவம் கிடைக்குமா? அரேபியாக்காரன், தூ, பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு முகத்தை பார்க்க முடியாத வாழ்க்கை. வெலவெலத்து போனான். ஆழமான ஆலோசனை அவனை பயப்படுத்தியது. சோர்ந்து போனான். ஜெரினாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாத கோழையானான். ஆனாலும் கதவுக்கு பின்னாலே ஜெரினாவின் கண்ணீரை பார்த்தும் பாராதவனாய் 2 குழந்தைகளும் வாசலில் நின்று வாப்பா வாப்பா என்று அழுத குரலை கேட்டும் கேளாதவனாய் போன சலீமை சுமந்த விமானம் மண்ணை விட்டு விண்ணில் பறந்தது. ஜெரினாவுக்கு 3வது முறையாக கர்ப்பம். மிச்சமிருந்த மொய்து சாஹிப்பின் முதுகெலும்பும் முறிந்து விடும்போல் இருந்தது. 7வது மாதத்திலேயே மகளை அழைத்து வந்து விட்டார். சம்பிரதாயங்களில் சம்பந்தக்காரி ஒரு சுற்று பெருத்து விட்டாள். மொய்து சாஹிபுவின் நிலைதான் பரிதாபம். ஜெரினாவுக்கு முன்னால் தான் பானுவின் 2வது பிரசவம். பானுவின் பிரசவத்திற்கு முன்னால் தான் ஆயிஷாவின் தலை பிரசவம். எல்லாம் அரேபிய மாப்பிள்ளைகள். அவர் என்ன செய்வார்? அவருக்கு கள்ள நோட்டு அடிக்கும் இயந்திரம் இருப்பதாக சம்பந்த குடிகளில் நினைப்பு. அஸ்மா கோபத்தில் மண் அள்ளி போட்டு திட்டுவாள். ஆனாலும் அவர்களை கண்டால் காட்டிக்கொள்ள மாட்டாள். மகளின் வாழ்க்கை கொடுத்த இடம் குனிஞ்சுதான் போகணும். வயிற்றெரிச்சலோடு சொல்வாள், படிச்சவனே நீ பார்த்துக்கோ, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு என்ற குழந்தைகளின் குரலில் தான் ஜெரினா நினைவுகளை விலக்கி கொண்டாள். டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டையும் மருந்தையும் அஸ்மாவிடம் கொடுத்தார். பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டு சத்தம் போட்டன. பிள்ளை பானு, அந்த நர்ஸை கூப்பிடுலா, எல்லாத்துக்கும் ஊசி போட்டாத்தான். அஸ்மா முடிக்கு முன்னால் குழந்தைகள் மௌனமாகின. நர்ஸ் வந்து மருந்தை வாங்கி போனாள். அஸ்மா தான் ஒரு தட்டில் 3 இட்லிகளை வைத்து சாஹிபுவிடம் கொடுத்தாள். வாப்பா இங்கே இருங்கோ. பானு எழுந்து கொள்ள மொய்து சாஹிபு பெஞ்சில் அமர்ந்து இட்லியை பேய்த்து வாயில் போட்டார். கட்டிலில் படுத்திருந்த ஜெரினாவிற்கு வலி ஆரம்பித்தது. அஸ்மா ஓடிப்போய் நர்ஸிடம் சொன்னாள். நர்ஸ் வந்து பார்த்துவிட்டு பிரசவ அறைக்கு புறப்பட சொன்னாள். வலி கூடியது. ஜெரினா மெல்ல சத்தமிட்டாள். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அஸ்மா சொல்லிக்கொண்டே ஜெரினாவை கை தாங்கலாய் பிடித்து கொள்ள இட்லியை வைத்துவிட்டு மொய்து சாஹிபு எழுந்தார். ஜெரினாவை பிரசவ அறைக்கு அழைத்து போனார்கள். மொய்து சாஹிபு மெல்ல படி இறங்கினார். டாக்ஸி பிடிக்க சப்போர்ட்டாக கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டேதான் இறங்கினார். மூச்சு வாங்கியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.